லாஸ்ட் வீடியோவில் இந்த கொஷினை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். திரும்ப இந்த கொஷினை எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ லாஸ்ட் கொஷினில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் பாசிபிள் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டு அந்த கொஷினை நான் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே எடுத்து சால்வ் பண்ணும்போது F is equal to 18 அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் பாசிபிள், இந்த நாட் இல்லாமல் இஸ் பாசிபிள் இருந்துச்சுன்னா F is equal to 18 அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நீங்கள் அந்த ஆன்சர் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்ட் தான், கொஷினை மட்டும் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பார்த்த அந்த கொஷின் வந்து கரெக்ட் தான். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கொஷின் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் இங்கே கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா நாட் பாசிபிள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் கொஷினை சரியாக படிக்காமல் பாசிபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இங்கே வந்து நான் அந்த கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ டிஎன்பிசியில் கேட்டிருக்கிறது வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் பாசிபிள். ஸோ நாம் நாட் பாசிபிள் அப்படின்னு கொஷினில் கேட்டாங்கன்னா எது ஆன்சராக வரும்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சராக வரும். F is equal to 20 மட்டும் தான் நாட் பாசிபிள், மிச்சது எல்லாமே பாசிபிள். அது எப்படிங்க ஒரு கொஷினுக்கு 2 ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து கொஷினை கொஞ்சம் மாற்றிருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து போன வீடியோவில் கொடுத்த கொஷின் வந்து பாசிபிளுக்கான கொஷினை வந்து எடுத்துக்கிட்டு நான் ஆன்சர் பண்ணேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நாட் பாசிபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஆன்சரை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுதான் நமக்கு டிஎன்பிசியில் கேட்ட கொஷின், நாட் பாசிபிள். பாசிபிள் அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் அந்த ஆன்சர். ஆக்சுவலாக யூபிஎஸ்சி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் பாசிபிள்னு கேட்டிருப்பாங்க. அண்ட் வந்து இந்த ஒரு லைன் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, A is 1 year older than Cன்னு. அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா F வந்து 18 வயசுன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஒரு கண்டிஷன் எடுக்காமல் நான் அந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணியிருப்பேன்னா பிக்கும் டிக்கும் நடுவில் F வரும் இல்லையா? ஸோ நான் இது வந்து கண்டினியூஸ் நம்பராக எடுத்திருப்பேன். சரிங்களா? கண்டினியூஸ் நம்பராக எடுக்கும்போது நமக்கு B வந்து தான் கரெக்ட் ஆன்சராக வரும். அதாவது கண்டினியூஸ் நம்பராக எடுக்கும்போது விச் இஸ் பாசிபிள் நோட் பண்ணிக்கோங்க. விச் இஸ் பாசிபிள் அப்படின்னா F is equal to 18 தான் பாசிபிள். ஸோ கண்டினியூஸாக நான் எப்படி எடுத்திருப்பேன் அப்படின்னா 17, 18, 19 இந்த மாதிரி எடுத்திருப்பேன். இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி தான் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ நான் அங்கே என்ன பண்ணியிருப்பேன்னா 17, 18, 19. ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது தான் நம்ம A greater than டியும் A greater than பியும் C greater than டியும் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக எடுத்தீங்க அப்படின்னா 19, 18, 17 இந்த வயசில் மட்டும்தான் இவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகிற மாதிரி நம்ம வந்து அந்த கொஷினை பார்த்தோம். ஸோ அப்போ வந்து F 18 மட்டும்தான் வரும். Fக்கு வந்து 20, 19, டிக்கு 20 வராது. அந்த கொஷினை வந்து நீங்கள் போய் அங்கே இப்போ தான் ரீசெண்டாக போட்ட வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லாஸ்ட்டாக அந்த வீடியோவில் லாஸ்ட் கொஷினே அதுதான். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி லாஸ்ட்டு டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லைப்பா, அந்த கொஷின் வந்து பாசிபிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கரெக்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் கரெக்டு. பட் கொஷின் மட்டும் பாசிபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கொஷின் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் வந்து பாசிபிளுக்கு பார்த்தீங்கன்னா F is 18 years old. பட் இங்கே நம்ம கேட்டது வந்து நாட் பாசிபிள் தான் கேட்டிருக்காங்க. நாட் பாசிபிள் கேட்டால் அது வந்து நம்ம எப்படி பார்க்கலாம், அதுக்கான ஆன்சர் கீயை வந்து நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நாட் பாசிபிள் அப்படின்றப்ப ஆன்சர் வந்து F is equal to 20 தான் வரும். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ABCDEF இவங்கெல்லாம் கசின், இவங்களுக்கு வந்துட்டு நோ சேம் ஏஜ், பட் பர்த்டே டேட் தான் சேம். ஸோ சேம் ஏஜ் கிடையாது, ஒரே வருஷத்தில் பிறந்தால் தான் ஒரே வயசு கிடைக்கும். பட் ஒரே தேதியில் தான் பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரே வயசுலாம் கிடையாது. சரிங்களா? ஸோ யங்காக இருக்கிறவங்களோட வயசு 17, அதிகமாக ஓல்டஸ்ட் அவங்களோட வயசு வந்து 22. ஸோ A வந்து பெரியவங்க கம்பேர்ட் டு B, C வந்து பெரியவங்க கம்பேர்ட் டு D. அண்ட் பியும் டியும் Fக்கு நடுவில் வருவாங்க. ஸோ B பெரியவங்க, D சின்னவங்க, இல்லை D பெரியவங்க, B வந்து சின்னவங்க அப்படின்னு கண்டிஷன் கொடுக்கல. இவங்க 2 பேருக்கும் நடுவில் F வருவாங்க. பட் இது 2 பேர்த்தில் யார் பெரியவங்க சின்னவங்களாம் கொடுக்கல கண்டிஷனில். இப்படி கொடுத்துட்டு நம்மளை வந்து இந்த 4 ஆப்ஷனில் எது பாசிபிள் கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆப்ஷன்லேருந்து டேரெக்டாக எடுத்துக்கலாம்.
ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா எஃப்க்கு வந்து 19 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ 19ன்னு எடுத்துகிட்டு ஸோ ஏன்னா 17 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் தான் இருக்குது. இது வந்து லோவஸ்ட், இது வந்து ஹையஸ்ட் வயசு. அப்போ நடுவில் இருக்கிற வயசுலாம் 18, 19, 20, 21 தான் வரும் இல்லையா? ஸோ கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இது ABCDEF எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கா? 6 பேருக்கும் கரெக்டாக வந்துருச்சா? ஸோ எல்லோரும் கசின்ஸ் அப்படின்றதுனால ஒன்று விட்டு ஒரு வயசு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அவங்கள சகோதரர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று யாருக்கும் நான் சேம் ஏஜ் போடலை. ஸோ அப்போ இந்த 6 வயசுக்குள்ளே தான் இந்த ABCDEF இருக்கிறவங்களுக்கு வரும் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த 6 வயசு நம்ம எடுத்துக்கலாம். 17, 18, 19, 20, 21, 22. இந்த 22 பார்த்திங்கன்னா ஈக்கு 22 வரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இது அப்படியே நம்ம எதுவுமே தொட வேண்டாம். ஸோ 19 அப்படின்றது கண்டிஷனை நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ ரிமைனிங் இருக்கிற வயசு வந்து 17, 18, 20, 21. இப்போ இங்கே போட்டு பார்க்கலாமா? ஸோ நான் பிக்கு 17ன்னு எடுத்துக்கிட்டேன்னா பி சின்னதாக இருக்கணும், ஏ வந்து பெருசாக இருக்கணும். ஸோ அப்போ நான் ஏக்கு 18ன்னு எடுத்துக்கிறேன். டிக்கு 20ன்னு எடுத்துக்கிட்டேன்னா டி வந்து ஸ்மாலாக இருக்கணும். அப்போ சிக்கு நான் 21ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் 19 அப்படின்ற வயசு வந்து பாசிபிளில் வருது. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? நாட் பாசிபிள். ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? இன்னொன்று புரிஞ்சுக்கணும், நம்ம எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிக்கும் 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ பெருசாக இருக்குது, பி சின்னதாக இருக்குது, ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. சி சின்னதாக இருக்குது, டி வந்து பெருசாக இருக்குது, செகண்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைடு. பட் பிக்கும் டிக்கும் நடுவில் எஃப் வருதா அப்படின்னு பார்த்தோன்னா 17 வயசு பி, 20 வயசு டி. ஸோ இவங்க 2 பேருக்கும் நடுவில் எஃப் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 19 வயசு எஃப். ஸோ 17 வயசும் 20 வயசுக்கும் நடுவில் தானே 19 வயசு வருது. அப்போ பிக்கும் டிக்கும் நடுவில் எஃப் வராங்க இல்லையா? அப்போ இது வந்து என்னது? கரெக்டாக நம்ம வந்து 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். பட் நான் அந்த கொஷினில் பாசிபிள் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துகிட்டு நான் அந்த கொஷினை சால்வ் பண்ணியிருப்பேன் போன வீடியோவில். அதில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா பியும் டியும் நம்ம அடுத்தடுத்து எடுத்து நம்ம வந்து சால்வ் பண்ணியிருப்போம். அவங்க 2 பேர் பக்கத்தில் வச்சுருப்போம். பிடி நடுவில் வந்துட்டு எஃப். இவங்களை பக்கத்து ஏஜாக நம்ம எடுத்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு 18 எடுத்தோன்னா இவங்க 19, 20 சரிங்களா? இப்போ ஒரு வேளை இவங்களுக்கு 20 எடுத்தோன்னா 21, ஸோ இங்கே 22 வர மாட்டாங்க. ஸோ அப்போ இவங்க 19 எடுத்தோன்னா இது 20, 21 அப்படின்னு எடுத்திருப்போம். அடுத்தடுத்து எடுத்திருப்போம் சரிங்களா? அப்படி அடுத்தடுத்து எடுக்கும்போது நமக்கு பாசிபிள்கான ஆன்சர் தான் கிடைக்கும். இப்படி கொஞ்சம் நம்ம வந்து அடுத்தடுத்து எடுக்காமல் அந்த வயசு வந்து இப்படி எடுக்கும்போது, ஏன்னா 19ன்ற வயசு 17க்கும் 20க்கும் நடுவில் தானே இருக்குது. நாட் பாசிபிள் அப்படின்ற கொஷனுக்கு ஆன்சர் என்ன? நீங்கள் இப்படி தான் எடுத்தாகணும் சரிங்களா? நம்ம எந்த கண்டிஷனையும் வயலேட் பண்ணல, எல்லாத்தையும் நம்ம சாட்டிஸ்ஃபை தான் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ நம்ம எந்த கண்டிஷனையும் வந்துட்டு வயலேட் பண்ணலை, எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை தான் பண்ணுறோம். ஸோ அதனால் இங்கே ஒன்று விட்டு ஒன்று எடுக்கும் போது 3 கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. இது தப்பெல்லாம் கிடையாது, நம்ம கரெக்டாக தான் போடுறோம் சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 17, 18, 19, 20, 21, 22 சரிங்களா? எடுத்து எழுதிட்டேன். அந்த வயசு லைனாக எழுதிட்டு ஸோ 17 அப்படின்றது பி இல்லையா? ஸோ பிக்கு 17, 18 ஏ, ஸோ ஏக்கு 18, சிக்கு 21, சிக்கு 21, டிக்கு 20, டிக்கு 20, எஃப்க்கு 19, எஃப்க்கு 19. ஸோ இ 22 நமக்கு தெரியும். ஸோ ஒரு கம்பேரிசன் கடைசியாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி லைனாக எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தோன்னா, நெக்ஸ்ட் ஆப்ஷன் நான் எஃப் வந்து 18 எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் ஆப்ஷனாக. ஸோ எஃப் 18 எடுக்கும்போது இது சாட்டிஸ்ஃபை ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகும். பார்க்கலாமா? ஸோ முதல்ல நமக்கு எத்தனை வயசு? 17, 18, 19, 20, 21, 22. ஸோ 22 ஈக்கு போயிடும். ஸோ நம்ம இப்போ எஃப்க்கு 18ன்னு எடுத்தாச்சு. ஸோ ரிமைனிங் வயசு போட்டு பார்க்கலாம். ஸோ நான் ஏக்கு 21ன்னு வச்சுக்கிறேன், பிக்கு 19. ஸோ ஏ பெரிய நம்பராக இருக்குது, பி சின்ன நம்பராக இருக்குது. சிக்கு 20ன்னு எடுத்துக்கிறேன், டிக்கு வந்து 17 எடுத்துக்கிறேன். சிக்கு வந்து பெரிய வயசு, டிக்கு கம்மி வயசு சரிங்களா? இவங்களுக்கு ஏக்கு பெரிய வயசு வர மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கணும்ப்பா. இப்போ நீங்கள் இங்கே கூட 20, ஏக்கு 20, டிக்கு 17ன்னு கூட எடுத்துக்கலாம். நமக்கு வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இங்கே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா அதுவே நமக்கு போதும் சரிங்களா? இப்போ
எஃப் டி எஃப் சாரி டி பிக்கும் டிக்கும் நடுவில் எஃப் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17க்கும் 19க்கும் நடுவில் 18 வயசு வருதா? 17 வயசுக்கும் 19 வயசுக்கும் நடுவில் தானே 18 வயசு வருது. அப்போ பிக்கும் டிக்கும் நடுவில் எஃப் வந்து வராங்க. ஸோ அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? எஸ், எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஏ பெரியவங்களாக இருக்காங்க கம்பேர் டு பி, சி வந்து பெரியவங்களாக இருக்காங்க கம்பேர் டு டி, அண்ட் தென் பிக்கும் டிக்கும் நடுவில் எஃப் வருது. எஸ், அப்போ நம்ம F18 அப்படின்றது பாசிபிள். ஸோ F18 இல்லையா? ஸோ இதையுமே நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ ஏ வந்து 21, பி 19, சி 20, டி 17. ஓகே, இதையும் எடுத்து எழுதிக்காச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போ நமக்கு F18 வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. நாட் பாசிபிள் தான் கேட்டிருக்காங்க. F18 பாசிபிள், F19 பாசிபிள். அடுத்து D20 பாசிபிளா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம D20 பாசிபிளா? இங்கே பாருங்கள், டிக்கு வந்து 20 வந்து பாசிபிள். இந்த இதுலேயே வந்து நமக்கு அது கிடச்சிருச்சு. டிக்கு 20 வந்து என்னது பாசிபிள் தான். சரிங்களா? அப்போ ஏ வந்து நம்ம தனியாக போட வேணாம், அதுவும் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ எது பாசிபிள் இல்லை? இதுதான். ஸோ இதை நம்ம செக் பண்ணிக்கலாம், F20 பாசிபிளா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ நான் Fக்கு 20 போடுறேன். ஸோ 18 பெரிய நம்பராக வர மாதிரி ஏக்கு வந்து 18 போட்டுக்கிறேன், இவங்களுக்கு 17 போட்டுக்கிறேன், இவங்களுக்கு 21, 19 நம்ம போடும்போது இங்கே 17 வயசுக்கும் 19 வயசுக்கும் நடுவுலையா 20 வருது, 20 தாண்டி போயிடுது இல்லையா? அப்போ F20 அப்படின்றது நாட் பாசிபிள். ஸோ அதான் ஒரு கம்பேரிசனுக்காக எழுதி வச்சுருக்கீங்க. ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, டிக்கு வந்து 20 வரணும். டிக்கு 20 வருதா? எஸ், டிக்கு 20 வருது. அடுத்து எஃப்க்கு வந்து 18ன்னு வரணும், இது ஆப்ஷன் பி. எஃப்க்கு 18ன்னு வருதா? எஸ், எஃப்க்கு 18 வருது, பாசிபிள், இதுவும் பாசிபிள். அடுத்து சி ஆப்ஷன், எஃப்க்கு வந்து 19 வயசுன்னு வரணும். எஃப்க்கு 19 வயசு வருதா? எஸ், எஃப்க்கு 19 வயசு வருது, அப்போ அதுவும் பாசிபிள். லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட் ஆப்ஷன் டி. டி பார்த்தீங்கன்னா எஃப்க்கு வந்து 20 வயசு. 20 வயசு பாசிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வயசுன்னு எடுத்துக்கும் போது எங்கள் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. பிக்கும் டிக்கும் நடுவில் எஃப் வரல, அப்போ இது நாட் பாசிபிள். அப்போ மூணுமே பாசிபிள். ஆப்ஷன் ஏபிசி மூணுமே பாசிபிள், டி மட்டும் நாட் பாசிபிள். அப்போ வாட் இஸ் த ரைட் ஆன்சர் இந்த கொஷின் கேட்டிங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஐ ஹோப் இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். என்னென்னா, கொஷினை நான் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் பாசிபிள்னு புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து சால்வ் பண்ண, விச் ஆஃப் த ஃபாலோவிங் பாசிபிள்னா 18ன்னு வரும். பட் டிஎன்பிசி கொஷினில் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் பாசிபிள்னு கேட்கும்போது எஃப் இஸ் வந்து 20 அப்படின்னு வரும். நான் அந்த கொஷினை வந்து மாற்றி புரிஞ்சுட்டு உங்களுக்கு போன வீடியோவில் வந்துட்டு மாற்றி நடத்திக்கிட்டேன். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ நான் லாஸ்ட் கொஷின் தப்பாக நடத்தினேன்னு சொன்னேன் இல்லையா, நான் அதையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் அது வந்து யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷினை நான் அப்படியே நடத்திட்டேன். சரிங்களா? அங்கே வந்து யூபிஎஸ்சி கொஷினில் பாசிபிள் தான் கேட்டிருப்பாங்க. இப்போ நமக்கு இந்த கொஷினை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் நம்ம நெக்ஸ்ட் குரூப் 4 போகிற குரூப் 1 எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர் வரும்போது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் உங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து பார்த்துட்டு போகும்போது கொஞ்சம் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ இந்த கொஷினை ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம் அப்படின்னா நாட்டை வந்து தூக்கிட்டும் கேட்கலாம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு கொஷினையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ 2 மாடலும் நமக்கு யூஸ்ஃபுல் தான். எக்ஸ்ட்ரா ஒரு கொஷினை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அந்த கொஷினும் உங்களுக்கு பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் வீடியோட லாஸ்ட்டாக தான் இருக்கும். லாஸ்ட் கொஷினை நான் அதை வந்து டீச் பண்ணியிருப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நோட்ஸ் எடுக்கணுன்னா எடுத்துக்கோங்க. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட எடுத்துக்கோங்கப்பா.